ட்ரிப்பில் வந்து எப்படி உரம் கரைச்சி விட்றதுன்னு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம வயல், சொட்டு நீர் வயல். இதில் வந்து பாருங்கள், அங்கே பைப் இருக்குது. பூ வந்துடுச்சு. 3வது உரம் ட்ரிப்பில் விட போகிறோம். நம்மளுக்கே யாரும் சொல்லித்தரல. இங்கே பாருங்கள், இங்கே ஃபில்ட்ரு இருக்குது. ஃபில்ட்ரு பக்கத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். வந்து இதில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து தண்ணி குண்டானில் பிடிச்சி வச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பக்கெட்டு நம்மள்ட்ட இல்லை. நல்லா சின்ன சின்ன பக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 பக்கெட்டு. ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபில்ட்ருங்க. ஃபில்டரில் வந்து இதில் பாருங்கள், மீட்டரில் தண்ணி எவ்வளோ போகுதுன்னு காட்டும். நம்மளது வந்து தூரமாக இருக்கனால ஒன்றும் சரியாக காட்ட மாட்டேங்குது. இது வந்து ட்ரிப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. சொட்டு நீர் தண்ணி விடக்குள்ள வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணோம். தண்ணி இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த பைப்பில் வந்து சொருவி இந்த கேட் வாலில் வந்து தண்ணி வரும் பாருங்கள். கேட் வால் திறந்தால் தண்ணி வரும் பாருங்கள். நம்ம வந்து எங்கேயும் போய் பிடிக்க தேவையில்ல. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சொருவி நம்ம ஒரு பைப்பு வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பைப்பில் போட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கெட்டில் 2லையும் தண்ணி பிடிச்சாச்சு பாருங்கள். இந்த இதில் பைப்பை சொருவி இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து இது வந்து 3 கிலோ உரம் கொடுத்துருக்காங்க. 6 குழிக்கு 3 கிலோ உரம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ பாருங்கள், சோளம் பூ வர கண்டிஷனு. பூ வந்துடுச்சு. இது வேறு வழியில் பாருங்கள், சொட்டு நீர் போய் பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு. 1/2 மணி நேரம் மேலே விட்டாச்சு. இப்போ வாங்க உரத்தை கரைச்சி விடுவோம். பாருங்கள், இதை நம்ம வாங்கி வச்சுருக்கிற உரம் அமோனேட் 19 பொட்டாசு, யூரியா, காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கலந்துருக்குன்னு சொன்னாங்க. இதுங்க பார்ப்போம். பாருங்கள் உரம் எப்படி இருக்குன்ட்டு. பொட்டாசு கலந்தனால அப்படியே ரோஸ் கலரில், பிங்க் கலரில் இருக்குது. இதை வந்து இப்போ இந்த 80 லிட்டர் தண்ணி இருக்குது. 100 லிட்டரில் கலந்து சொன்னாங்க. 80 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதில் 2 பக்கெட்டு 40 லிட்டர், அது ஒரு 40 லிட்ரு. இப்போ இதில் முக்கால்வாசி கலந்துக்க போகிறோம். பாருங்கள், இப்படி அள்ளி போட்டாவே அதே தண்ணினால் கரைஞ்சிரும். பாருங்கள், இதில் ஒரு 2 கிலோ, அதில் ஒரு 2 கிலோ, 1,5 கிலோ, 1 கிலோ கரைச்சோம்னா முடிஞ்சது வேலை. இங்கே தண்ணி அன்றைக்கி வச்சுட்டு போனதுனால கொஞ்சம் தண்ணியில் போடவும் கொஞ்சம் சிலு சிலுன்னு இருக்குது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எடுத்து போட்டு கரைச்சிங்க. இது 80 லிட்டர் தண்ணி, கொஞ்சம் கம்மியாக கரைச்சிக்கிறேன் நான். பாருங்கள் எப்படி ரெட்டிஷ் ஆகிடுச்சின்னு. ரோஸ் கலரில் வந்துருச்சு, கத்திரிப்பூ கலரில். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது கொஞ்சம் மீதி வச்சுருக்கோம். 100 கிலோங்கிறனால ஒரு கிலோ பக்கமாக வச்சுருக்கோம். இதை வந்து அப்புறமேட்டுக்கு கரைச்சி போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து இந்த குச்சி எடுத்து கலக்கிங்க. நான் அடியில் அப்படியே இருக்கும். நம்ம வந்து சொட்டு நீர் ட்ரிப்பில் வந்து இது வரைக்கும் விட்டது இல்லைங்க தண்ணி. எல்லோரும் வந்து விடுங்க நல்லாயிருக்குன்னாங்க. சொட்டு நீர் போட்டு இப்போ 5 வருஷம் ஆச்சு. பாருங்கள், இந்த சொட்டு நீர் பூ இருக்குது, ஆளுக்கு மேலே இருக்குது. இது வரைக்கும் விட்டதில்லை, 5 வருஷம் ஆச்சு. ஒரு டைமு 2 வருஷம் கழித்து சொட்டு நீர் ஓஸ் அடைக்குதுன்னு ஒரு டைம் ஆசிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணதில்லைங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப அடைச்சனால வந்து ஆசிட்டு விட முடியல. விடுறதுக்கு வந்து யாரும் தெளிவாக சொல்லித்தரல. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னாப்புல ஆசிட்டு போகல அப்படின்ட்டு போயிட்டாங்க. ட்ரிப்பு இரிகேஷனில் வந்து ஆசிட்டு விடுறது வந்து ஆசிட்டும் உரம் கரைச்சி விட்றதும் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. தெளிவான முறையில் யாரும் சொல்லித்தரல. உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா கலக்கிட்டிங்களா? கலக்கினதுக்கப்புறம் பாருங்கள், ஃபில்ட்ரு இதுதான். ஃபில்ட்ருக்கு பக்கத்தில் இந்த கேட் வால் இருக்குது பாருங்கள். இந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் தான் உரம் போட வேண்டியது.
பாருங்க, இங்கே ஒரு கேட் வால் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக இதில் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து இந்த வர பைப்பில் வந்து நெட்டாக தண்ணி ஃபில்ட்ருக்கு போய் சொட்டு நீருக்கு போகுதுங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இதை வந்து மூடணும். இந்த கீழ் வழியாக போகிறது வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா இந்த பைப்பில் மேலே ஏறி இதில் வந்து உரத்தோடு கலந்து திரும்ப போகுங்க. இப்போ வந்து இது வந்து இப்படி இருந்தால் ஓப்பனுங்க. அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி இதில் பர்சன்டேஜ் கணக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. ஓரளவுக்கு மூடுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படிம்பாங்க. நான் அப்படி இல்லைங்க. இதை ஒரு டைமுக்கு 2 டைம் திறந்து மூடினீங்கன்னா தான் சொட்டு நீரில் தண்ணி இழுக்குங்க. இப்போ வந்து இது வந்து இப்போ ஓப்பனில் இருக்க தண்ணி நேராக போகுது பைப்பில், அதனால் உரம் இழுக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது ஃபுல்லாக இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இங்கே ஒரு கருப்பு கலர் இருக்கும். இங்கே இந்த கருப்பு கலர் வந்து இந்த எண்டுக்கு போகணும். அந்த அளவுக்கு டைட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே போகிற தண்ணி லாக் ஆகி மேலே பாருங்கள் இந்த பைப்பில் போயிட்டு இப்படி வரும். இப்போ வந்து உரம் வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகி இது கூட தண்ணியில் போயிடுங்க. பாருங்கள், நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லாக திருவரும் வரும். ஒரு பிளாக் கலர் போகுது பாருங்கள். லைட்டாக தண்ணி மேலே இருக்கக்குள்ள ஒரு சவுண்டு லைட்டாக வருங்க. லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் வாங்கி விட்டால் திருவாதப்போ கூட இங்கே தண்ணி போகாதுங்க. பாருங்க, 1 டைம் இது மாதிரிலாம் பண்ணி போகல. 1 டைம் 2 டைம் பண்ணி தாங்க போச்சு. நமக்கு தெரியல. இப்போ வந்து ஃபுல்லாக திருக்கிட்டேங்க. ஃபுல்லாக திருக்கிட்டோம். நாங்கள் இதில் உள்ளே போட்டிருக்கோம். இப்போ தண்ணி இழுக்கும் பாருங்கள். இவங்க லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பாருங்கள். இது அநேகமாக பாருங்கள், அந்தாண்ட பக்கத்து பள்ளத்தில் தான் வச்சு விட சொன்னாங்க. அப்போ தான் டக்குன்னு போனாங்க. போன டைம் பள்ளத்தில் விட்டு அந்த டைம் மேட்டிலே வச்சு பார்க்கலான்ட்டு இங்கேயே வச்சுருக்கேங்க. அதுக்கு தான் பாருங்கள் அந்த ஹோஸ் வாங்கிட்டு வந்தேன். இதுலேயே இழுக்கக்குள்ளே நம்ம ஏன் கீழே வைக்கணுன்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த பள்ளத்தில் வச்சா உடனே போகணுன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக ஒரு குடம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஒரு 20 லிட்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு தான் அந்த பைப் வாங்கிட்டு வந்தேன். சரி, மேலேயே விட்டு பார்க்கலான்ட்டு விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இறங்கும். அது 40 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ பொறுமையாக இறங்கட்டுங்க. நம்ம சோள வயல் நட்டு பாருங்கள். அந்த ஒரு சின்ன டவராக மாதிரி இருக்கிறதுல தண்ணி ஒரு இது முடிஞ்சு இந்த பக்கெட் தண்ணி அதில் ஊற்றிட்டோம். திரும்பி இழுத்துட்ருக்கு. இன்னொரு பக்கெட் இருக்குது. இதை ஊற்றிட்டு திரும்ப இன்னொரு பக்கெட்டில் அந்த மீதி இருக்கிற உரத்தை கலந்து விட்டோம்னா முடிஞ்சுதுங்க வேலை. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். இது எப்படின்னா, தண்ணி விட்றதுக்கு முன்னாடியும் ஒரு 1/2 மணி நேரம் சொட்டு நீரில் பாய்ச்ச சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உரம் கலந்து விட்டுட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் பாய்ச்ச சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சொட்டு நீர் வந்து கரெக்டாக அந்த சோளத்துக்கு வந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஆயிடுச்சு. தண்ணி வேறு ட்ராப்பாக போயிட்டுருக்கு உள்ள.